வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பெங்களூருவில் பிரபல நடிகர் தர்ஷன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவத்தால் கன்னட திரையுலகில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மாஸ் ஹீரோவாக திரையில் அதிரடி காட்டும் நடிகர் இளைஞர் ஒருவரின் கொலை வழக்கில் கைதாகியுள்ளார். உயிரிழந்த இளைஞருக்கும் தர்ஷனுக்கும் இடையே நடந்தது என்ன? கன்னட திரைப்படங்களில் அதிரடி சரவடி காட்டும் நடிகர் தர்ஷன் தற்பொழுது பெங்களூரு சிறையில் கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்பு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10வது நபராக சிறை சென்றுள்ளார். பொது மேடைகளில் மனிதநேய மிக்கவராக தன்னை காட்டிக்கொள்ளும் மாஸ் ஹீரோ ஓர் உயிர் பறிக்கப்பட்டதற்கு துணை போனாரா? திடுக்கிடும் பின்னணி என்ன? கொலை வழக்கு தொடர்பாக மைசூருவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியதால் கன்னட திரை உலகமே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சித்திரதுர்கா பகுதியைச் சேர்ந்த ரேணுகா சுவாமி என்ற இளைஞர் பெங்களூருவில் உள்ள மெடிக்கல் ஸ்டோரில் வேலை பார்த்து வந்துள்ளார். இவர் கடந்த 8ஆம் தேதி வேலைக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து காமல் ஷில்பாயா என்ற பகுதியில் உள்ள கால்வாயில் ரேணுகா சுவாமி சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். உடற்கூறாய்வு அறிக்கையில் அந்த இளைஞர் அடித்து துன்புறுத்தி கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. கொலை வழக்காக பதிவு செய்து பெங்களூரு போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலில் ரேணுகா சுவாமியை தாங்கள்தான் கொலை செய்தோம் என கூறி 3 பேர் போலீசில் சரணடைந்துள்ளனர். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக எழுந்த பிரச்சனையில் அவரை தீர்த்து கட்டியதாக அவர்கள் கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் கூறியதில் உண்மைத்தன்மை இல்லை என கருதி மர்ம முடிச்சை அவிழ்க்கும் நோக்கில் புலன் விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். அதில் ரேணுகா சுவாமி சமூக வலைத்தளம் மூலம் நடிகை பவித்ரா கவுடாவுக்கு ஆபாச மெசேஜ் அனுப்பியது தெரிய வந்தது. தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபட்டதால் ஆள் வைத்து இளைஞரை போட்டு தள்ளியதும் அம்பலமாகியுள்ளது. இது தொடர்பாக நடிகை பவித்ரா கவுடா உட்பட 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடம் துருவி விசாரணை நடத்தியதில் மாஸ் ஹீரோ தர்ஷனின் பெயரும் அடிபட்டுள்ளது. மேலும் கடந்த 8ஆம் தேதி ரேணுகா சுவாமியை கடத்திச் சென்ற ஒரு கும்பல் பட்டங்கரை பகுதியில் உள்ள குடோனில் அடைத்து வைத்துள்ளது. அங்கு அவரை 10 மணி நேரத்திற்கு மேல் தாக்கியதாக போலீஸ் விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. அப்பொழுது அங்கு தர்ஷனும் பவித்ராவும் வந்து சென்றதாக கூறப்படுகிறது. தர்ஷனின் உதவியாளர்கள் தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வெறித்தனமாக தாக்கியதில் படுகாயமடைந்த ரேணுகா சுவாமி 8ஆம் தேதி இரவு 11 மணிக்கு பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அன்று நள்ளிரவில் காமல் ஷில்பாயா பகுதியில் உள்ள கால்வாயில் அவரின் உடலை வீசிச் சென்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் உடலை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். பின்னர் திங்கட்கிழமை நண்பகல் 12 மணி அளவில்தான் இறந்தவர் ரேணுகா சுவாமி என்பதை உறுதி செய்துள்ளனர். இளைஞர் ரேணுகா சுவாமி அடித்து துன்புறுத்தப்பட்ட இடத்திற்கு நடிகர் தர்ஷன் சென்று வந்தது அவரின் செல்போன் சிக்னல் மூலம் தெரிய வந்துள்ளது. அதன் பேரில் தான் செவ்வாய்க்கிழமை காலையில் மைசூரு பண்ணை வீட்டில் இருந்த தர்ஷனை போலீசார் தட்டி தூக்கியுள்ளனர். இருப்பினும் இளைஞர் கொலையில் அவருக்கு நேரடி தொடர்பு உள்ளதா என தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே நடிகை பவித்ரா கவுடாவுக்கு தர்ஷனுக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே நடிகைக்கு தொல்லை கொடுத்த இளைஞர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. முன்னணி நடிகராக உலாவரும் தர்ஷன் இதற்கு முன்பு நடிகை நிகிதா துக்ரல் உடன் நெருக்கம் காட்டியதால் அவரின் குடும்பத்தில் புகைச்சல் ஏற்பட்டது. நடிகை நிகிதா தமிழில் சத்ரபதி, வெற்றிவேல், சக்திவேல் படங்களில் நடித்துள்ளார். கதாநாயகியாக பிரபலமானதை விட சரோஜா மற்றும் பாண்டிய நாடு படங்களில் ஒற்றை பாடலுக்கு நடிகை நிகிதாவுடன் ஏற்பட்ட பழக்கம் காரணமாக தர்ஷன் தன்னை அடித்து துன்புறுத்துவதாக கூறி அவரின் மனைவி விஜயலட்சுமி காவல் நிலையத்தின் படியை மிதித்தார். அந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் தர்ஷன் பின்னர் விடுதலையானார். அப்போது வெளியே வந்தவர் தற்போது நடிகை பவித்ரா கவுடாவுக்கு உதவி செய்ய போய் கொலை வழக்கில் வசமாக சிக்கியுள்ளார்.